Good morning 10th standard students. So all are joined. Anyone is yet to join? எல்லாரும் ஜாயின் ஆகிட்டிங்களா? யாராச்சும் இருக்காங்களா ஒன்றும் ஜாயின் பண்ணுறதுக்கு? ஸோ குயிக்காக வர சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அண்ட் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணுங்கள், பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் 2 minutes வெயிட் பண்ணலாம், எல்லோரும் வந்து ஜாயின் ஆகட்டும். எஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இப்போ நம்ம நியூ சாப்டர், அதாவது ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரஃபியில் யூனிட் நம்பர் 7 வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 mark கொஸ்டின்ஸ், அதாவது 5 2 marks இருக்குது. ஸோ அதை பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்லி டிஸ்டிங்விஷ் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிவ் ரீசன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கிவ் ரீசன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒன்லி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மட்டும் பார்க்க போகிறோம். 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. ஸோ அந்த 3 மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிவ் ரீசன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங், இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ்ன்னு செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லிட்டு 3 டிஸ்டிங்விஷ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது வந்துட்டு இந்த யூனிட் நம்பர் 6 to 7 வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜியாகிரஃபியில் வந்து இந்த யூனிட் படிச்சிங்க நல்லா தரோவாக இருந்தீங்கனாலே மற்ற எந்த யூனிட்டும் படிக்க முடியாத அளவுக்கு இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பி தரோ வித் தீஸ் 2 யூனிட்ஸ். இந்த 2 யூனிட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நல்லா தரோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியா போங்க. ஸோ உங்களோட ஜியாகிரஃபியில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபுல்லாக இந்தியாவை பற்றி, ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லாக இந்தியாவை பற்றி, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 யூனிட்ஸ் வந்து எதை பற்றி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி. ஸோ பி தரோ வித் தீஸ் 2 யூனிட்ஸ். ஸோ இந்த 2 யூனிட்ஸ் வந்து ரொம்பவே தரோவாக இருங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஷல் வி ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸ்? ஷல் வி ஸ்டார்ட்? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். ஃபஸ்ட்டு நான் மெரைன் ஃபிஷிங் இன்லேண்ட் ஃபிஷிங்னு என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தேன். என்னென்னா மெரைன் ஃபிஷிங்கில் வந்து லார்ஜ், அதாவது ரொம்ப நிறைய தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து எடுக்கிறதா வந்துட்டு மெரைன் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஷன், சி, அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல எடுக்கக்கூடியது தான் வந்துட்டு மீன் பிடிக்கிறதா வந்துட்டு மெரைன் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்னா என்னென்னா நம்ம ஸ்டேட், நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய டேம்ஸ்லையோ இல்லை ரிவர்ஸ்லையோ இல்லை பாண்ட்ஸ்லையோ பிடிக்கிறது தான் வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஊர், அதாவது நம்ம கோயம்புத்தூரில் வந்து நமக்கு ஃபிஷிங் எங்கே, நம்ம குறிச்சி குளத்தில் வந்து ஃபிஷ் பண்ணுறாங்க, அதாவது மீன் பிடிக்கிறாங்க, அதுதான் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங். பட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்திங்களா இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படி பெரிய பெரிய ஓஷன்ஸில் போய் பிடிப்பாங்க, அதுதான் வந்துட்டு மெரைன் ஃபிஷிங். இதுதான் 2 மேஜர், அதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது மெரைன் ஃபிஷிங்க்கும் இன்லேண்ட் ஃபிஷிங்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கைடில் பேஜ் நம்பர் 258 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மெரைன் ஃபிஷிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, மெரைன் ஃபிஷிங் இஸ் கேரிட் அவுட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபிஷிங், இந்த மெரைன் ஃபிஷிங் எங்கே நடக்கும்னா ஓஷன்ஸ்லேயும் சீஸ்லேயும் தான் இந்த மெரைன் ஃபிஷிங் நடக்கும். இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் இஸ் கேரிட் அவுட் இன் லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்டரிஸ், பேக் வாட்டர் அண்ட் ஸ்வாம்ஸ். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த மெரைன் ஃபிஷிங் வந்து நடக்கும். ஓகே, லேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாமே தெரியும். எஸ்டரிஸ்னால் என்னென்னா தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அவங்களாம் வந்துட்டு ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து மீன்கள்லாம் வளர்த்தி அதை பிரிப்பாங்க. அவங்களாம் அங்கே ஒரு சின்ன லேக் மாதிரியோ இல்லை சின்ன பாண்ட் மாதிரியோ க்ரியேட் பண்ணி அங்கே வந்து மீன் பிடிப்பாங்க, அது தொழிலுக்காக பண்ணுவாங்க, அதுதான் வந்து எஸ்டரிஸ். பேக் வாட்டர்ஸ்னாலும் அதுதான். ஸ்வாம்ப் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குழிகளில் வந்துட்டு இது மீன்கள் வந்து இருக்கும். ஸோ அங்கேருந்து கூட மீன் பிடிப்பாங்க, அதுதான் வந்து ஸ்வாம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் கேரிட் அவுட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், இட் இஸ் கேரிட் அவுட் இன் லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்டரிஸ், பேக் வாட்டர்ஸ் அண்ட் ஸ்வாம்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். அதாவது இந்த மெரைன் ஃபிஷிங் வந்து ரொம்ப பெரிய பெரிய கப்பல்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மெரைன் ஃபிஷிங்கில். ஆனால் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுமரம், டீசல் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிஷிங். அதாவது வந்து இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் இவங்க மீன் பிடிக்க போகிற இடத்துல வந்து ரொம்ப ஆழம், அலைகள்லாம் ரொம்ப இருக்காதனால இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களா, சின்ன சின்ன கட்டுமரம், அதாவது உங்களுக்கு கட்டுமரம்னா தெரியும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதுதான் வந்து கட்டுமரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்ஸ், இல்லை டீசல் இது பண்ணி டீசல் போட்டோம்னா அந்த போட்டு வரும்ல, நம்ம ஊட்டி அவங்களாம் போனோம்னா நம்மளை வந்துட்டு அந்த
லேக் வியூவில் கூட்டு போவாங்க. அதுதான் வந்து டீசல் போட்ஸ். அப்படி நம்ம போகிற போட்ஸ் தான் டீசல் போட்ஸ். அந்த போட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃப்ளோட்டிங் நெட்ஸ், அதாவது வந்துட்டு ஃப்ளோட்டிங் நெட்ஸ் தான் ஒன்றும் இல்லை, அதாவது வந்துட்டு ஒரு ஏர் ஃபில்டு பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூன்குள்ளே நம்ம உட்காந்துட்டு சும்மா நெட்டு மட்டும் நம்ம போட்டு பிடிச்சிக்கிறது. அதாவது நம்ம குறிச்சி குளத்துல அப்படி தான் பிடிப்பாங்க. ஃப்ளோட்டிங் நெட்ஸ் யூஸ் பண்ணி தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த வெஹிக்கல்ஸ் தான் வந்து இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மெரெயின் ஃபிஷிங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கப்பல்கள், அதாவது லார்ஜ் மெக்கானிக்ஸ்டு போட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, ஃபிஷ்ஷிங்க்கு வந்துட்டு இந்த லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ் வந்துட்டு மெக்கானைஸ்டு போட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு மெரெயின் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங்கோட செகண்ட் டிஃப்ரென்ஸ். தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, த ஃபிஷ் வெரைட்டிஸ் காட்ஸ் ஆர் ஷார்க்ஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுண்ட், கேட் ஃபிஷ், சில்வர் பெல்லிஸ் அண்ட் கிராப்ஸ். அதாவது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஃபிஷ் வெரைட்டிஸ். அதாவது ஷார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுண்ட், கேட் ஃபிஷ், சில்வர் பைல்ஸ் அண்ட் கிராப்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இந்த மெரெயின் ஃபிஷிங்கில் வந்துட்டு பெரிய பெரிய வகையான மீன்களெல்லாம் பிடிப்பாங்க. ஆனால் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர்டு இன் ஒரிஜினல் நர்சரிஸ். அதாவது வந்துட்டு இந்த இன்லேண்ட் ஃபிஷிங், அதாவது இப்போ இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்னா ஒவ்வொரு இடத்துல நான் சொன்னேன் எஸ்டடிஸ்னால் வந்துட்டு அவங்களே அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வளர்ப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஆயிஸ்டர்ஸ், இந்த ப்ரானு அது மட்டும்தான் வளர்க்க முடியும். பட் இந்த மெரெயின் ஃபிஷிங்கில் கடலுக்குள்ளேன்னு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களை கூட பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த கடலில் வந்துட்டு அவ்வளோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெரெயின் ஃபிஷிங்கில் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிக்க முடியும். பட் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கில் வந்து இந்த ஆயிஸ்டர்ஸ், ப்ரான்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் அந்த மாதிரி மட்டும்தான் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் இது எங்கெங்கே இந்த மெரெயின் ஃபிஷிங் இருக்குன்னா, சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் அபவுட் 40% டு மெரெயின் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இந்த ஸ்டேட். அதாவது வந்து ஸ்டேட்டில் வச்சு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வச்சு 40% மெரெயின் ஃபிஷிங் எங்கெங்கே நடக்குதுன்னா, சென்னை, ஏன்னா வந்துட்டு அங்கே பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி, அங்கே அது கடலோர மாவட்டம், பே ஆஃப் பெங்காலோட பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், இது எல்லாமே கோஸ்டல் ரீஜன். ஸோ அங்கே வந்து இந்த மெரெயின் ஃபிஷிங் வந்து நடக்குது. இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து எங்கே நடக்குதுன்னா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, அங்கே வந்து அந்த இன்லேண்ட் ஃபிஷிங் நடக்குது. ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வித் 10% ஆஃப் ஸ்டேட் ப்ரொடக்ஷன். அதாவது இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு, அதாவது ஃபிஷ்ஷிங் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷிங் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூடலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்டாண்ட் செகண்ட் வித் 9% ஆஃப் இன்லேண்ட் ஃபிஷ் கேட்ச் ஈச். அதாவது வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது கூடலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. 9% வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மெரெயின் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா, இட் இஸ் கேரிட் அவுட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். எது மெரெயின் ஃபிஷிங் வந்து பெரிய பெரிய கடல்கள்லையும் ஓஷன்ஸ்லையும் வந்து பிடிக்கிறாங்க. பட் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் எங்கே பிடிக்கிறாங்க, இது கேரிட் அவுட் இன் லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்டரிஸ், பேக் வாட்டர்ஸ் அண்ட் சாம்ஸ். இங்கே வந்து லார்ஜ் மெக்கானிஸ்டு போட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கில் வந்து கட்டுமரம், டீசல் போட்ஸ், இல்லாட்டி ஃப்ளோட்டிங் நெட்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இங்கே வந்து இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து இவங்க நிறைய பிடிப்பாங்க. இந்த மெரெயின் ஃபிஷிங் வந்து ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக பிடிப்பாங்க. பட் இந்த இன்லேண்ட் ஃபிஷிங், அதாவது இன்லேண்ட் ஃபிஷிங்கில் என்ன பிடிப்பாங்கன்னா, வெறும் இந்த சின்ன சின்ன மீன்கள், இந்த மத்தி மீன் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல அது, நெக்ஸ்ட்டு ப்ரானு, இந்த ஆயிஸ்டர்ஸ், அது மட்டும்தான் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது எங்கெங்கே இந்த மெரெயின் ஃபிஷிங் நடக்குதுன்னா, சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த மெரெயின் ஃபிஷிங் வந்து நடக்குது. அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் எங்கே நடக்குதுன்னா, வேலூர், கூடலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர், இங்கே மட்டும்தான் இந்த மெரெயின் ஃபிஷிங் வந்து இந்த இன்லேண்ட் ஃபிஷிங் நடக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெரெயின் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். எனி டவுட்ஸ் regarding the first question, difference between marine fishing and inland fishing? Okay, we will move on to the second question, food crops and non-food crops. அதாவது என்ன மேம் food crops and non-food cropsனா என்னென்னா, நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபுட் கிராப்ஸ் ஆர் த கிராப்ஸ் தட் க்ரோன் ஃபார் த சோல் யூஸ் ஆஃப் ஹியூமன் கன்செப்ஷன். அதாவது நம்மளோட ஹியூமன் கன்செப்ஷன், அதாவது வீட்டில் நம்ம கன்செப்ஷனுக்காக விதைச்சதை அறுவடை பண்ணக்கூடிய கிராப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபுட் கிராப்ஸ்னால் கமர்ஷியல் பர்பஸுக்காக நம்ம இது பண்ணுறது தான் வந்துட்டு, அதாவது செல் பண்ணி அதுலேருந்து காசு எடுக்கிறோம்ல, அதுதான் வந்துட்டு நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுட் கிராப்ஸ்னால் என்ன, ஃபுட் கிராப்ஸ் ஆர் த கிராப்ஸ் தட் ஆர் க்ரோன் ஃபார் த சோல் யூஸ் ஆஃப் த ஹியூமன் கன்செப்ஷன். நம்மளோட யூஸுக்கு, நம்மளோட கன்செப்ஷனுக்கு மட்டும் ஒரு கிராப்பை க்ரோ பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுதான் ஃபுட் கிராப்ஸ். நம்மளோட கமர்ஷியல் பர்பஸ்க்கு அது விற்று அதில்
அதிலிருந்து அதோட பிஸ்னஸாக பண்ணுறது வந்துட்டு நான் ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் ஃபுட் கிராப்ஸ் ஆர் த கிராப்ஸ் தட் ஆர் க்ரோன் ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் செல்லிங். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஷ் கிராப்ஸ். அது வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி அது வந்து கேஷ் வரதுனால அது வந்து நம்ம கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஃபுட் கிராப்ஸில் எக்ஸாம்பிள் என்னென்னா வீட், பேடி, மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஃபுட் கிராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் ஃபுட் கிராப்ஸுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்னா சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகோனட், கேஷ்யூ நட், சில்லிஸ், ஜிஞ்சர், கிரவுண்ட்நட், டீ, காஃபி, கார்டமம் அண்ட் ரப்பர். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இயருக்கு வந்துட்டு கொஞ்சம் தான் நம்ம செலவு பண்ணுவோம். பட் இந்த பேடி, வீட், மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ்னால் நம்ம ரொம்பவே நிறைய செலவு. இது வந்துட்டு சீரியல்ஸ், இது வந்து ஜஸ்ட் நம்ம சைடாக யூஸ் பண்ணக்கூடியது மட்டும்தான். பட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேஜர் கிராப்ஸ். அதாவது இந்த ஃபுட் கிராப்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் மேஜர் கிராப்ஸ். அதுதான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட். பட் இந்த நான் ஃபுட் கிராப்ஸ் இருக்குது ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபுட் தான். நமக்கு வந்து இது மூலமாக நியூட்ரியன்ஸ் கிடைக்குமே ஒழிய நம்ம இதைவே வந்துட்டு த்ரூ அவுட் லைஃப் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் ஃபுட் கிராப்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் கிராப்ஸில் என்ன டிஃப்ரெண்ட், ஃபுட் கிராப்ஸ்க்கு நான் ஃபுட் கிராப்ஸ்க்கு என்ன? ஃபுட் கிராப்ஸ் ஆர் த கிராப்ஸ் தட் ஆர் க்ரோன் ஃபார் த சோல் யூஸ் ஆஃப் ஹியூமன் கன்செப்ஷன். அதாவது நம்மளோட ஹியூமன் கன்செப்ஷனுக்கு மட்டும் நம்ம பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிராப்ஸை வந்து ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து அதை செல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறத பிஸ்னஸ்க்காக நம்ம வளர்க்கக்கூடிய கிராப்ஸை வந்து நான் ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதான் வந்து செகண்ட் கொஸ்டின். எனி டவுட்ஸ் regarding the second question ஏதாச்சும் டவுட் இருக்கா? Okay, we will move on to the third question. Surface water and ground water. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் surface water and ground water என்னன்னு சொல்லிட்டு. surface waterனா வந்து இந்த லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து surface waterன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ground waterனா நிலத்தடி நீர், அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ surface water and ground waterக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, surface water, first surface water, the total surface water potential of the state is about 24,864 millicentimeter. எம்சிஎம்னா என்னென்னா, இது வந்து என்னென்னா அப்ரிவேஷன்ஸ் ஃபார் 1000 சர்க்குலர் மைல்ஸ். அதாவது 1000 சர்க்குலர் மைல்ஸ். இது வந்து ஓல்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணது. ஸோ அதுவே உங்களுக்கு கைட்லேயும் கொடுத்துருக்காங்க. எம்சிஎம்னா 1000 ஆஃப் சர்க்குலர் மைல்ஸ், அதாவது தான் ஒரு எம்சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 24,864 எம்சிஎம் வந்து இது வந்து கவர் பண்ணியிருக்கு இந்த சர்ஃபேஸ் வாட்டர். அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு எவ்வளோ சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இது கவர் பண்ணுதுன்னா 22,423 எம்சிஎம் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர் த டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அபவுட் 24,864 எம்சிஎம். அண்ட் கிரவுண்ட் வாட்டர் என்னென்னா the utilizable ground water resource of the state is 22,423 MCM. அதாவது வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு இருக்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த அளவுக்கு வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னா 22,423 எம்சிஎம் வந்து அது கவர் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னா 24,864 எம்சிஎம் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டேப்டு ப்ரைமர்லி ஃபார் இரிகேஷன். அதாவது இரிகேஷனாக தெரியும், அதாவது வந்துட்டு இரிகேஷனாக தெரியும் நீர் பாசனம். அதாவது அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய இரிகேஷன் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லிட்டு நிறைய இரிகேஷன் இருக்குது. ஸோ இரிகேஷனாக வந்து நீர் பாசனம். இந்த நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் என்ன பண்ணிட்டோம், ரொம்பவே நம்ம வந்துட்டு டேப் பண்ணி எடுத்துட்டோம். எதுக்காக? இந்த இரிகேஷனுக்காக ரொம்பவே நம்ம டேப் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிரவுண்ட் வாட்டரில் வந்து 100%ல் வந்து 60%, about 60% of available recharge is under utilization. 60% வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்துட்டு 40% தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, an area of 24 lakh hectares of the land are irrigated by the surface water through major and medium and minor schemes. அதாவது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 24 lakh hectares வந்து அந்த சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது டேம்ஸு, ரிசர்வேயர்ஸு, அது எல்லாத்தையும் கணக்கெடுக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 24 lakh ஹெக்டேக்ராஸில் வந்து அந்த லேண்டில் வந்து அந்த சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது. த்ரூ மேஜர், மீடியம் அண்ட் மைனர் ஸ்ட்ரீம் நம்ம அதிலேருந்து எடுத்துட்டோம், இரிகேட் பண்ணிட்டோம். அதாவது வந்துட்டு அந்த 24 lakh ஹெக்டேக்ராஸில் இருக்கக்கூடிய வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து நம்ம மேஜர், மீடியம் அண்ட் மைனர் ஸ்கீம்ஸ் மூலயமா நம்ம வந்துட்டு நம்மளோட அக்ரிகல்ச்சருக்கு வேண்டி நம்ம அந்த வாட்டரையெல்லாம் வந்துட்டு இரிகேட் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்தால் அந்த டேம் வந்து திறந்து விட்டால் தான் வந்துட்டு
நம்மளோட விவசாயம் வந்து நல்லா இது பண்ணு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜன்ஸ் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் இருந்துட்டா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில மாவட்டங்கள் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. எப்போ மழை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியுங்கிற நிலமை வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் 24 அதாவது 24 lakh ஹெக்டேக்கராஸ் இருக்குது. பட் நம்ம அதையெல்லாம் வந்துட்டு இரிகேட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். எதுக்காக? இரிகேஷனுக்காக நம்ம அதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் about 8,875 MCM அதாவது 40% இஸ் பேலன்ஸ் அவைலபிள் ஃபார் யூஸ். அதாவது 60% நம்ம யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் 100%னா மீதி எவ்வளோ இருக்குது? 40% தான் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்ட் வாட்டரில். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் ஜஸ்ட் வாட் த நேம் இம்ப்ளைஸ், இட் இஸ் த வாட்டர் ஃபவுண்ட் இன் ரிவர், லேக் அண்ட் அதர் சர்ஃபேஸ் கேவிட்டி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சர்ஃபேஸ் வாட்டர்னா என்ன, எங்கெங்கே இருக்குது, அதாவது ரிவர், லேக் அண்ட் அதர் சர்ஃபேஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் தான் நம்ம சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் is the water contained in or by a surface layer of the soil or rock. அதாவது சாயிலுக்கு அடியோ மண்ணுக்கு அடியோ இல்லாட்டி கற்களுக்கு அதாவது ராக்குக்கு அடியோ இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இதை உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கணும், பட் ஆனால் உங்களுக்கு அது லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் டோட்டலாக வந்து 24,864 MCM வரைக்கும் இது ஏரியாவில் வந்து இந்த சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது? 22,423 MCM வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. பட் நம்ம இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து 60% வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 40% தான் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வாட்டர் வந்து நம்ம மோஸ்ட்டாக எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்துட்டோம்? இரிகேஷனுக்காக நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ அதான் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் வாட்டருங்கிறது வந்துட்டு இந்த லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸில் இருக்கக்கூடிய வாட்டரை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்கிறோம். கிரவுண்ட் வாட்டர் வந்து பூமிக்கு அடியில் சாயிலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டரையோ இல்லாட்டி ராக்ஸு அந்த பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வாட்டரையோ தான் வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு difference between surface water and ground water. So any doubts? Okay, no doubts. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து நம்ம முடிக்கிறோம். அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 டிஸ்டிங்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங், செகண்ட் ஒன் இஸ் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இந்த 3 தான் இன்றைக்கி கிளாஸ். இந்த 3 டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிவ் ரீசன்ஸ் வந்து 3 இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து டீட்டெயில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல். We will meet on next class, that is on